அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எடுத்த என்னோட ட்ரேடை பற்றி தான் நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ இனிமேல் நான் பிரேக் டவுன் வீடியோஸும் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், தொடர்ந்து கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்மளை இதெல்லாம் அழிச்சிருவோம் தேவையில்லாத பாயிண்ட்ஸ். ஸோ நான் என்ன ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் ட்ரேட் தான் எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட பயாஸ் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஹைக்கு, ஓகேவா, அந்த ஹைக்கு ப்ரைஸ் போகணும். ஸோ அதனால் நான் முதல்ல புல்லிஷில் இருந்தேன். சரியா? ஸோ இந்த ஒரு ஹை ஈக்குவல் ஹைஸ்க்கு போகணும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வெனஸ்டே லோ ஆஃப் த டே கிரியேட் பண்ணிச்சு. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே என்ன பண்ணான், இந்த ஓபிக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுது. ஓகேவா? ஸோ என்னோட டார்கெட் இங்கே தான் இருந்துச்சு, இந்த ஈக்குவல் ஹைஸா, இந்த பை ஸ்டாப் எக்விட்டி. ஓகேவா? ஸோ 4R சேஞ்ச் பண்ணேன். ஸோ 4R ஆமாம் 4R சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி 1R போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இந்த ஈக்குவல் ஹைஸ் இருக்கா? ஸோ இந்த ஈக்குவல் ஹைஸ் தான் நான் டார்கெட் பண்ணது. ஸோ மார்க்கெட் வெனஸ்டே இந்த லோ, சரியா? ஸோ தேர்ஸ்டேவோட லோ. ஸோ லோவை எடுத்துட்டு 1 ஹவரில் மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஷிஃப்ட் வச்சுருந்தான். ஓகேவா? ஸோ 1 ஹவரில் மார்க்கெட் ஷிஃப்ட் வச்சுருந்தான். ஸோ இந்த ஷிஃப்ட் வச்ச உடனே ப்ரைஸ் இருக்கிற இந்த பிசியிலேருந்து என்ன பண்ணிச்சு, பை ஆகி மேலே போயிட்டு இருந்தான். ஓகேவா? ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் இந்த ஹைஸுக்கு தான் போகணும். ஸோ நான் முதல்ல பை ட்ரேட் தான் பார்த்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம டைம் கரெக்டாக இன்றைக்கி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அந்த ஹைக்கு போகிற மாதிரி எண்ணத்தில் இல்லை போல். ஸோ அதனால் என்ன பண்ணிடுச்சு மார்க்கெட்டு, முதல்ல 8:30 ஓப்பனிங் முதல்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன். 8:30 ஓப்பனிங். ஸோ அடுத்து 9:30 ஓப்பன். 9:30 ஓப்பன் இருக்கு. சரியா? ஒயிட் கலரே வெள்ளை கலரே இருக்கட்டும். சரியா? ஸோ 8:30 ஓப்பன், இது 9:30 ஓப்பன். அடுத்து 2 டே ஓப்பன். இங்கே 2 டே இருக்கு. ஓப்பன். சரியா? ஸோ 3 ஓப்பனிங்ஸ் இது ஸோ இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா, ப்ரைஸ் பை ஆகி போய்கிட்டு இருந்தான். சரியா? ஸோ ப்ரைஸ் 50 மினிட்ஸில் நல்லா பை ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டு இருந்தான், எனக்குள்ள ஒரு ரேஞ்ச் பில்டு பண்ணிட்டு இருந்தான். மார்க்கெட் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆனதுனால ஸோ ரேஞ்ச் பில்டு பண்ணிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ரேஞ்சு. சரியா? ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, முதல்ல ப்ரைஸ் இந்த பைசால் ஈக்விட்டியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அப்படி நடக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா 9:30 ஓப்பன் ஆனால் செல் ஆயிடுச்சு. சரியா? ஸோ ஏன் செல் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தான், செவ்வாய்க்கிழமையோட லோவை எடுத்துட்டு வெனஸ்டே லோ ஆஃப் த வீக்
கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. சரியா? ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் ஆன லெக்குக்கு வந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை. ஸோ அப்போது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகாமல் இருந்தனால ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா இங்கே இருக்கிற டெய்லி எஃப்இஜி டெய்லி ஓபி இருக்கிற இந்த ஸோ டெய்லி ஓபி அதோட இது வந்து 4 ஹவரோட ஓபி. சரியா? வந்து 4 ஹவரோட ஓபி. இப்போ வந்து டெய்லி இந்த இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அது இனிமேல் தேவையில்ல. ஸோ டெய்லியிலையும் உங்களுக்கு டேப் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து 4 ஹவரோட ஓபி. சரியா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா டெய்லியோட ஓபியில் டேப் ஆகி, அதாவது 9:30 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் டேப் ஆகி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸ் கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான்னா இந்த எஃப்இஜிக்கு வந்து என்ன பண்ணிட்டான் ரெட்ரேஸ்மெண்ட் ஆக செல்லாக ஆரம்பிச்சிட்டான். இந்த ஒரு எம்எஸ்எஸ்க்கு 4 ஹவரில் இருந்த இந்த ஒரு எம்எஸ்எஸ்க்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணல, ரிட்ரேஸ்மெண்ட்டே ஆகலை. ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து பை ஆகி போயிட்டே இருந்தான். வெனஸ்டேலேருந்து தேர்ஸ்டே வரையும் ஃபுல்லாக வந்து பை ஆகி போயிட்டே இருந்தான். ஃப்ரைடேவும் வந்து என்ன பண்ணல, மார்க்கெட் வந்து ரெட்ரேஸ்மெண்ட்டே ஆகலை. ஸோ 9:30 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரெட்ரேஸ்மெண்ட்டுக்கு செல் ஆச்சு. சரியா? ஸோ அந்த ஒரு ட்ரேட் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஒரு எஃப்இஜி என்னோட டார்கெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் டார்கெட் வந்து இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அவ்வளோ தூரம் நான் எடுக்கலை. ஏன்னா அது வந்து எனக்கு தேவையில்லாதது. எனக்கு போதுமானது இந்த ஒரு லோ இருந்தால் நான் வந்து டார்கெட் வச்சுருந்தேன். சரியா? ஸ்டாப்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு பை ஸ்டாப், இந்த ஒரு செல் ஸ்டாப்ஸ். சரியா? இந்த ரேஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்த விஷயம் 1 மினிட் ஷார்ட் வைக்கிறேன். திக்னஸ் வந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நான் பார்க்க வேண்டிய செல்ல ஆனோம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா முதல்ல எனக்கு ப்ரைஸ் வந்து ப்ரீமியமில் இருக்கணும். சரியா? ஸோ இதில் மார்க்கெட் என்ன பண்ணா அப்படின்னா ட்ரூடேவோட ஓப்பன் கீழே வந்து என்ன பண்ணிச்சு ப்ரைஸு 8:30 ஓப்பனிங்க்கு அப்புறம். சரியா? 8:30 ஓப்பனிங்கும் என்ன பண்ணிக்கலாம், ப்ரைஸ் வந்து கீழே இருக்கிற இந்த ஒரு செல் ஸ்டாப் லிக்விடிட்டி எடுத்துட்டு ஜூடா ஸ்விங் வந்து பை ஆயிடுச்சு. சரியா? ஸோ ஜூடா ஸ்விங்கில் மார்க்கெட் வந்து இந்த இதுலேருந்து பை ஆகிட்டான், இந்த எஃப்இஜியில் இருந்து. சரியா? ஸோ மார்க்கெட் வந்து 2 டே ஓப்பனிங் இருக்குது, 8:30 ஓப்பனிங் இருக்குது. சரியா? இது ரெண்டுத்துக்கும் மேலே போனால் தான் எனக்கு வந்து ப்ரீமியம். அப்போது மார்க்கெட் வந்து 8:30 ஓப்பனிங்க்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் லெவலில் இருக்கிற ஒரு, அதாவது 2 டே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட டிஸ்கவுண்ட் லெவலுக்கு கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ கீழே வந்து இங்கேருந்து அந்த செல் ஸ்டாப் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஜூடா ஸ்விங் வந்து 8:30 ஜூடா ஸ்விங் பை சைடு கொடுத்துருச்சு. சரியா? ஸோ மார்க்கெட் வந்து பை சைடு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ நான் 9:30 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஈக்குவல் ஹைஸை எடுத்துகிட்டு செல் ஆகும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து இது வந்து 9:30 ஓப்பன். ஸோ 9:30 ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக பை ஆகி மேலே போயிட்டான். ஆனால் இந்த ஒரு ஹைக்கு வந்து போகலாவே. சரியா? ஸோ போகாமல் என்ன பண்ணிடுச்சு மார்க்கெட்டு, அந்த டெய்லி எஃப்இஜி டெய்லி ஓபி இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அந்த ஒரு லெவல் தான். ஸோ அந்த ஓபியில் டேப் ஆன உடனே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், இங்கே ஷிஃப்ட் வச்சுட்டான். சரியா? ஸோ அது போக இந்த இடத்துல எஸ்எம்டியுமே இருந்துச்சு, காமிக்கிறேன் இருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைஸ் எடுக்கலை, ஆனால் ஹைஸ் எடுத்துட்டான். சரியா?
ஸோ நல்ல ஒரு ட்ரேடு, நமக்கு தேவையான அனைத்துமே இந்த இடத்துல இருந்துச்சு. சரியா? ஸோ அதனால் 9:30 ஓப்பன் ஆகி நான் வந்து ஷிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் ட்ரேட் போவோம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் வந்து அந்த ஓபிலேருந்து டேப் ஆகி அக்ரெசிவாக வந்து செல்லாக ஆரம்பிச்சிட்டான். ப்ளஸ் எஸ்எம்டி இருந்துச்சு. இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணிட்டான், ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சுட்டான். சரியா? ஸோ அப்படி ஷிஃப்ட் வச்ச உடனே இந்த ஒரு எஃபிஜி, ஸோ இந்த ஒரு எஃபிஜியில் வந்து நான் வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹை, டார்கெட் வந்து இந்த இது. சரியா? ட்ரேடு வந்து கொஞ்சம் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா அதில் ரேஞ்சு வந்து மெட்டா ட்ரேடரில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு கிடைச்ச ஆர்ஆர் வந்து 4 ஆர்ஆர் தான். சரிங்களா? ஆனால் இங்கே வந்து 4.71 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நண்பர்களே நான் எடுத்த ட்ரேடு. சரியா? இதோட ப்ராஃபிட்டும் வந்து நான் இப்போ காமிக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், $236 வந்து அன்றைக்கி வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். சரியா? ஸோ நான் ட்ரேட் எடுக்கிறது வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் தான், எவால்யூஷனில் இருக்குது. சரியா? இன்னும் பாஸ் பண்ணல. ஸோ அதோட ட்ரேட்ஸாக வந்து நான் உங்களுக்கு இங்கே ட்ரேட் எடுத்து என்னோட பிரேக் டவுன் வீடியோஸாக வந்து போட போகிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது போக மென்டர்ஷிப் வீடியோ, அது போக ஐசிடி வீடியோ நான் தமிழ் டப்பில் போட்டுக்கிட்டுருக்கேன். முக்கியமாக அதை பார்க்குறீங்கன்னா பார்த்து நல்லா கெயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.